குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். எஸ்பிஓவில் இனிமேல் 100% ஃப்ரீ ஜாயினிங் தான். எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணால் அமௌண்ட் பே பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி ஃப்ரீயாகவே நீங்கள் வித்ட்ராவல் பண்ணி எடுக்கலாம். பாசிபிலிட்டி 100% பாசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் அப்கிரேட் ஆகிறதுக்கு ரெஃபர் பண்ணணுன்றது அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன். கரெக்டாக இதுக்கு உண்டான கன்ஃபர்மேஷன் நமக்கு ஒரு 12-13 அந்த டேட்டில் கிடைக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு சில விஷயங்களை அப்ரோச் கொடுத்துருக்கோம். அந்த நாம் எந்த கம்பெனிக்காக ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த கம்பெனிக்கிட்ட நம்ம கொடுத்துருக்கோம். அவங்க சரி ஓகே அது பாசிபிலிட்டி இருக்கா என்னென்னு அவங்க கொஞ்சம் டைம் கேட்டிருந்தாங்க. அவங்க அதுக்கு உண்டான கன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டாங்க. எஸ்பிஓவில் இனிமேல் கடைசி வரைக்கும் எப்பயுமே எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு, இந்த பார்ட் டைம் ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட். ஓகே, 100% லைஃப் டைம். ஓகேவா? ரைட். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், எஸ்பிஓவில் அதே மாதிரி உங்களுடைய லெவல்ஸை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது உங்களுடைய ஜாயினிங் எப்பயுமே ஜாயின் பண்ணும்போது ஒரு இன்கம் இருக்கும். நம்ம அது அந்த இன்கம் போதாதுன்னு அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிக்க விருப்பப்படுவோம். அது இதுக்கு முன்னாடி எஸ்பிஓவில் ரெஃபரல் பண்ணால் அப்கிரேட் பண்ணிக்கலாம்னு இருந்துச்சு இல்லையா? இனிமேல் அப்படி ரெஃபரல் பண்ணாதான் அப்கிரேட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனும் இனிமேல் கிடையாது. அதுக்குன்னு ரெஃபரலே இல்லாமல்லாம் இருக்காது. ரெஃபரல் நீங்கள் விருப்பப்பட்டால் செப்பரேட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரெஃபரல் இல்லாத பிஸ்னஸ் இது வரைக்கும் உலகத்தில் கண்டுபிடிக்கல. கோவிலுக்கு சாமி கும்பிட போகிறோம்னாலே அவங்க இவங்ககிட்ட அவங்ககிட்டன்னு சொல்லி அந்த கோவிலுக்கு நம்ம போகிறதுக்கு பழக்கத்துக்கு கொண்டு வரும் இல்லையா? அது அப்படி தான். சரியா? நம்ம கம்பெனியும் ரெஃபரல்ன்றது அது ஒரு லிங்க். அவ்வளோதான். இனிமேல் அப்படி தான் இருக்க போகுது. ஓகே, தேவைன்னா ரெஃபரல் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னாரோ, இல்லை ரெஃபரல் பண்ணுறதன் மூலயமா எப்படி ரெஃபரல் பண்ணுறதன் மூலயமா மட்டும் கிடைக்கக்கூடிய வருமானம் எக்ஸ்ட்ரா எனக்கு அந்த வருமானம் தேவை அப்படின்னா, ஏன்னா அதுலேயும் வருமானம் உண்டு இல்லையா? ரைட். ஸோ அந்த வருமானமே எனக்கு வேணும்னா நீங்கள் ரெஃபர் பண்ண ஜாயினிங் பேக்கேஜ்னு ஒன்று வச்சுருப்போம். அந்த பேக்கேஜில் என்ன இன்கமோ நீங்கள் அந்த ஜாயினிங் பேக்கேஜில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ண போகிறீங்க, அதோட இன்கம் எடுக்க போகிறீங்க. ஓகேவா? அதுக்கு மேலே அப்கிரேடட் பேக்கேஜ்னு ஒன்று இருக்குதா போது, அந்த அப்கிரேடு அப்படிங்கிறதுக்கு என்ன டார்கெட்டாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ஆல் சேர்க்கணுன்றதை இனிமேல் டார்கெட்டாக கொடுக்க போகிறது இல்லை. இது ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட். ரைட். ஸோ ரெஃபரலே பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணலாம். ரெஃபர் பண்ணால் இந்த அப்கிரேடு அப்படிங்கிற விஷயம் நம்ம எதுக்கு சொல்லுவோம்னா, ஒர்க்கிங் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். நம்ம எஸ்பிஓவில் அப்கிரேடுன்ற ஆப்ஷன் அதுக்காக தான் இருக்கும். நம்ம ரெஃபர் பண்ணுறதும் அதுக்காக தான். இங்கே நான் ஒர்க்கிங் இன்கம்காக கிடையாது. உங்களுக்கே தெரியும். சரிங்களா? நம்ம கோல்டுக்கு டைமண்டுக்கு அப்கிரேட் பண்ணிக்கும் போது நம்மளுடைய ஒர்க்கிங் இன்கம் ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ரைட். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ண வேண்டிய அப்கிரேடை இனிமேல் ரெஃபரல் பண்ணி அப்கிரேட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. அதுவும் தேவையில்லை. நான் ஒர்க்கிங் இன்கம்னு தனி லிஸ்ட் இருக்குது. சரியா? ரைட். ஸோ அந்த நான் ஒர்க்கிங் இன்கம்காக உங்களுக்கு ரெஃபரல் பண்ணணும் விருப்பப்பட்டால் ரெஃபரல் பண்ணலாம். ரெஃபரலே இல்லாமலாம் இருக்க போகிறதில்ல. அதுக்குன்னு ரெஃபரலை பேஸ் பண்ணி கான்செப்ட்டும் கிடையாது சார். அப்போ அந்த ரெஃபரலை பேஸ் பண்ணி மட்டுமே நான் ஒர்க்கிங் இன்கம் கான்செப்ட் இருக்குது இல்லைங்க சார்? பிடிஓ ஆஃபீஸர், பிரைம் லீடர், சுப்ரீம் லீடர், கமாண்டர்ஸ், இதெல்லாம் எப்படி சார்? ஸோ கண்டிப்பாக அதுலேயும் சேஞ்சஸ், மிகப்பெரிய சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா ரெஃபரல் மஸ்ட் இல்லை அப்படிங்கிறத கொண்டு வர போகிறோம். ரெஃபரலாக பேஸ் பண்ணி எந்த ஒரு கான்செப்டும் இனிமேல் எஸ்பிஓவில் இல்லைன்றது கொண்டு வர போகிறோம். அதை விட பெரிய விஷயம் ஃப்ரீ ஜாயினிங்கிறது கொண்டு வர போகிறோம்னா, அப்போ அதோடைய டார்கெட்ஸ் வேறு மாதிரி இருக்கும் சார். அப்போ நாங்கள் இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கோமே சார், நிறைய டீம் கொடுத்துருக்கோமே, அப்போ அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சிங்களே சார். இப்போ அதே மாதிரி டீமு கொடுத்துருவாங்க இல்லையா சார்? நிறைய பேர் அந்த மாதிரி டீம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த எஃபோர்ட் போட்டிங்க பார்த்தீங்களா? அந்த எஃபோர்ட் போட்டதுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் பயங்கரமாக இருக்குது, வரும். அதுக்குண்டான இன்ஃபர்மேஷனும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வரும். ரைட். ஸோ அதனால் நாங்கள் அப்போ கஷ்டப்பட்டு போட்டோம், இப்போ வரவங்களாம் ஈஸியாக போட்டுறாங்க, அந்த இன்கம் கிடச்சிட்றாங்க, எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த பெனிஃபிட் கண்டிப்பாக உண்டு. அந்த எஃபோர்ட் போட்டவங்களுக்கு கண்டிப்பாக எஸ்பிஓவில் பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா டீமை பேஸ் பண்ணியே உங்களுக்கு ஒரு இன்கம்னு இருக்குது. அதெல்லாம் நான் ஒர்க்கிங். சரிங்களா? நம்ம இங்கே அப்கிரேடுக்காக நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியது கேன்சல் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃப்ரீ ஜாயினிங் கொடுத்தாச்சு. மெயின் இந்த ரெண்டு விஷயங்கள். ரைட். தென் மூணாவது அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருக்குமே எஸ்பிஓ ரீஃபண்டபிள் கொடுத்துட்டோம். அது இந்த விஷயம்லாம் எப்படி சார் பாசிபிள்? ஸோ அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அவங்களும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ரைட். பட் ஆனால் நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களை நான் தான் அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, உங்களை எப்படிலாம் யூஸ் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் யூஸ் பண்ணி எஸ்பிஓ வருமானம் சம்பாதிக்கும். சரிங்களா? என்ன ஒன்று, மற்ற கம்பெனி உங்களை யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறத அவங்களே வச்சுக்குவாங்க, நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதுதான் விஷயம்.
கொடுக்கும்போது அதில் இருந்து ஒரு கமிஷன் பிடிச்சிக்குவோம், அட்மின் சார்ஜ்னு சொல்லிட்டு. அந்த அட்மின் சார்ஜ்லேயே இன்க்ளூடு தான் அந்த 5% டிடிஎஸ்ன்றது. அப்போ பேலன்ஸ் 15% தான். 15%லே மற்ற விஷயத்துலாம் போயிட்டு தான் எஸ்பிஓக்கும் நிற்கிற விஷயங்கள் நிற்கும். அவங்களுடைய கேள்வி, எஸ்பிஓடைய டிரான்சாக்ஷனுக்கும் எஸ்பிஓவில் இருக்கிறவங்களுக்கும் சம்மந்தமே இல்லையே சார், எப்படி சார் நீங்கள் இவ்வளோ சிம்பிளாக அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சார் எஸ்பிஓவில் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் சார் நடக்குது, எங்களுக்கு எங்கே சார் வருமானம் வருது, அதான் வர்றதெல்லாம் தூக்கி அங்கேயே கொடுத்துட்ருக்கோமே. எந்த இன்கம் வந்தாலும் எஸ்பிஓவுக்கு அதை என்ன பண்ணுறோம், பேமெண்ட் போகிறதுக்கு யூஸ் பண்ணால் எப்படி. இதில் வேறு அப்கிரேட் பிளான்லாம் 0 டிடக்ஷனு. அப்புறம் எப்படி தான் எஸ்பிஓவுக்கு வருமானம் வரும்? நம்ம முதல்ல முடிவு பண்ணது தான், எங்களுக்கு இப்போதைக்கு வருமானம் தேவையில்லை, எங்களுடைய ஃப்யூச்சர் கான்செப்டுக்குள்ளே கொண்டு வரும், அதில் நாங்கள் சம்பாதிச்சுக்குவோம். சரியா? ரைட். அதை நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம் தான். அதே தான் அவங்ககிட்டையும் அவங்க கேட்குறவங்ககிட்டையும் சொல்கிற டைலாக் அதுதான். ஸோ அவங்க ரீஃபண்டபுளும் தாராளமாக ப்ரொவைட் பண்ணலாம். பட் அதுலேயும் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வேணும், இந்தந்த விஷயங்கள் நீங்கள் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக ஒரு 2 கம்பெனி. ஓகேங்களா? ஸோ ஒரு 75% ஒரு கம்பெனி, இன்னும் ஒரு 60% சொல்லலாம், 60-40 அந்த ரேஞ்சில் தான் அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நாம் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு நம்மளுடைய வேலையை செஞ்சு கொடுக்க போகிறோம். ஓகே, அதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பார்க்கலாம் கிட்ட போயிட்டு. கம்பெனி சைட்லேருந்து சொல்லும்போது மீட்டிங்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ரைட். ஸோ என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இது எப்படி நம்மளால் முடியும், இதுக்கெல்லாம் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய கான்வர்சேஷன் போச்சு. அது இன்னமும் முடியலை. நாங்கள் என்ன அதை, ஏன்னா அவங்க கேட்டிருக்கிற விஷயங்கள் நாங்களும் டிசைட் பண்ணலை. எங்கள் ஐடியாவில் இல்லாத கான்செப்ட்ஸ் அதெல்லாம். சரி, ஓகே, இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு பண்ணணும், அப்படி பண்ணிங்கன்னா எங்களால் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே சார், எங்களுக்கு ஒரு 3 to 4 days டைம் கொடுங்க, இந்த பொங்கல் லீவ்லாம் முடியட்டும், லீவ் முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு அதுக்குன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், எங்களால் என்னென்ன முடியும், நாங்கள் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன்னு சொல்லியிருக்கோம். சரி, ஓகே, இந்த பிரேக்லாம் முடிஞ்சதும், இந்த லீவ் எல்லாம் கவர்மெண்ட் லீவ்லாம் முடிஞ்சதும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதுதான் நடந்திருக்கிறது, எஸ்பிஓவில் நடந்திருக்கிற விஷயங்கள் இதுதான். ரைட். ஸோ இப்போ எஸ்பிஓ அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க கேட்டிருக்கிற விஷயங்களை நாம் எப்படி செய்ய போகிறோம், ஏன்னா நாம் சொன்ன விஷயங்களையும் தவிர்த்து அவங்க எக்ஸ்ட்ரா நமக்கு நிறைய விஷயங்கள் இதெல்லாம் எங்களுக்கு வேணும், இந்த மாதிரி தான் வேணும்னு அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்படி தான் எங்களுக்கு, அது என்ன மொட்டையாக சொல்கிறேன், அவ்வளோதான். அது என்ன ஏதுன்னு ஓப்பனாக சொல்லிட முடியாது இல்லையா? ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன், நம்ம பிளான் பப்ளிஷ் பண்ணும்போது சொல்லுவேன். உங்களுக்கு தெரிஞ்சு தானே ஆகணும். பிளான் என்னென்னு உங்களுக்கே தெரியாது, அப்புறம் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ண முடியும்? எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒர்க் ஈஸியாக இருக்கணும், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா நாம் ஒரு 5000 10,000 சம்பாதிச்சா தான் வருமானம். ரைட். மினிமமாக நான் சொல்கிறது, மேக்ஸிமம் லட்சக்கணக்கில் கூட சம்பாதிக்கலாம். ஸோ அந்த கான்செப்டில் தான் நாங்களுமே மேக் பண்ணி கொடுத்தோம். அவங்க நிறைய விஷயங்கள் இப்போ கேன்சல் பண்ணி, இல்லை எங்களுக்கு இப்படி தான் வேணும், இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும், மந்த்லி இவ்வளோ டார்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, தப்பு இல்லை. எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் டிசைட் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நான் இங்கே சொல்கிற விஷயம் என்னென்னா, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த கவர்மெண்ட் ஹாலிடேஸ் முடியட்டும்னு ஒரு 3 to 4 days, இந்த பொங்கல்லாம் முடியட்டும். ஓகே, நாம் ஒரு சாட்டர்டே சண்டே போல் ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். சாட்டர்டே, கம்மிங் சாட்டர்டே ஆர் சண்டேவில் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஓகே,